பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில். ஏன் எதிர்க்கிறீங்க? என்ன சிக்கல்? தமிழ்நாடு முற்று முழுதாக NEP 2020 நிராகரித்த ஒரு மாநிலம். அதை நிராகரிக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. தமிழ்நாட்டினுடைய எந்த அரசியல் கட்சிக்கும் மாறுபட்ட பார்வை கிடையாது. பாஜக நீங்களாக NEP நிராகரித்த காரணத்தினால் பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் தமிழ்நாடு எலிஜிபிள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை ஏத்துக்கோங்க அப்படின்னு திணிப்பதை நாம எதிர்பார்க்கிறோம். புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு நிராகரிப்பது அப்படிங்கிறது இது முதல் முறை அல்ல. 60களில் போடப்பட்ட கோத்தாரி கல்வி கமிஷனா இருக்கட்டும், 50களில் போடப்பட்ட ஏழ்மொழியார் கல்வி கமிஷனா இருக்கட்டும், ராஜீவ்காந்தி காலத்தில் வந்த புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், இந்த மாதிரி தமிழ்நாடு இந்திய அளவில் உருவாகி வந்த எந்த கல்விக் கொள்கையும் முழுதாக ஏற்றுக்கொண்டது கிடையாது. நீங்க ஏலம் கல்விக் கொள்கையை நிராகரித்த போது மிரட்டப்படலை, கோத்தாரி கல்வி கமிட்டி நிராகரித்த போது மிரட்டப்படலை, அதே போல ராஜீவ்காந்தியினுடைய புதிய கல்விக் கொள்கையை நிராகரித்த போது நவோதயா பள்ளிகள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அது நீங்க நிராகரிக்கிறீங்கன்னா நவோதயா பள்ளிகள் இல்லைன்னாங்க. எங்களுக்கு நவோதயா பள்ளிகள் வேணாங்கிற முடிவுல நம்ம இருந்தோம். அதை தாண்டி வேற எந்த மிரட்டலும் கிடையாது. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் நிதியை நிறுத்துவோம்னு மிரட்டுறாங்க. இது கழுத்தில் கத்தி வைக்கிற வேலை. மார்ச் மாதம் 15ஆம் தேதி நம்ம அப்போ சீஃப் செக்ரட்டரி அந்த சிவதாஸ் மீனா இதுக்கு நாங்கள் அதற்கான முயற்சிகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா தகவல் வருது. இல்லை, அந்த கடிதமே இருக்கு. தகவல் மட்டும் கிடையாது, அந்த கடிதமே இருக்கு. ஆனா அந்த கடிதத்தை முழுமையா படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரியும். 2020 தான் புதிய கல்விக் கொள்கை வருது, 2022 தான் பிஎம்ஸ்ரீ வருது. ஆனா 2018 இருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நான் உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த அடிப்படையில் நியாயமாகும்? இப்ப இந்த கல்விக் கொள்கையை ஏத்துக்காத காரணத்தினால் உங்களுக்கு நிதி இல்லை அப்படின்னு மோடி அரசு சொல்லுது. கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டிற்கு நிதி இல்லைன்னா அதே தமிழ்நாட்டிடமிருந்து எஜுகேஷன் செஸ் நான் வசூலிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வருவாங்களா? டாக்டர் 32 மாநிலங்கள் இதுக்கெல்லாம் இசைவு தெரிவிக்கிறாங்க. இவங்க தான் ஒரு 7 மாநிலங்கள் தான் முரண்டு பிடிக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால், கேரளா இது மாதிரியான மாநிலங்கள் தான் இதுக்கு. இந்திய எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்க. முதல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்ல வந்த போது எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் நிராகரித்தது. ஹிந்திக்கு எதிராக தமிழ்நாடு மட்டும்தான் போராடியது. நவோதயா பள்ளிகள் வந்த போது தமிழ்நாடு மட்டும்தான் போராடியது. இந்த மாதிரி எல்லா வகையான ஒன்றிய அரசினுடைய அதிகார திணிப்புக்கு எதிராகவும் தமிழ்நாடு மட்டும்தான் போராடி இருக்கிறது. அதனால வீணா போயிட்டோமா என்ன? ஆல்ரெடி தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னதான் இருக்கும். மற்ற மாநிலங்களுக்கு நம்ம முன்னுதாரணமா இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இன்னும் கூட கல்வியை உலகமயமாக்கணும் அப்படின்னு மத்திய அரசு ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப அதை நம்ம ஏத்துக்கணும்ல. நீங்க இது உலகமயம் ஆக்கலைங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னும் பின்னோக்கி இழுக்குங்கிறது தான் குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கோங்க, அப்பதான் பிஎம்ஸ்கேலையும் நீங்க எது பண்ண முடியும், உங்களுக்கான நிதியும் நான் தருவேன் அப்படின்னு மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்குது இல்ல, ஒரு செயல்பட விட முடியாம பண்றாங்கல்ல. அதை எதிர்கொள்றதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கு திமுக? இல்ல, அடிப்படையில இது ஒரு அரகன்ஸோட உச்சம். டி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். ஏன் எதிர்க்கிறீங்க? இந்த திட்டம் கொண்டு வரனால என்ன சிக்கல் இருக்கு? பிஎம்ஸ்ரீ அப்படிங்கிற அந்த பள்ளிக்கூடங்கள் அதனுடைய அடிப்படையில் கண்டிஷன், ப்ரீ கண்டிஷன், ஒரு மாநிலத்தில் பிஎம்ஸ்ரீ ஸ்கூலை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதனுடைய முதன்மை கண்டிஷன் அந்த மாநிலம் தேசிய கல்விக் கொள்கை 2020 அந்த கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது அந்த அக்ரிமெண்ட்டினுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டால் தான் அந்த மாநிலத்திலிருந்து பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்படும். அது ஒன்று. தமிழ்நாடு முற்று முழுதாக NEP 2020 நிராகரித்த ஒரு மாநிலம். அதை நிராகரிக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அது திமுகவினுடைய அஜெண்டா கிடையாது, தமிழ்நாடு அரசின் அஜெண்டா. அதை மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு கேட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். அதில் தமிழ்நாட்டினுடைய எந்த அரசியல் கட்சிக்கும் மாறுபட்ட பார்வை கிடையாது. பாஜக நீங்களாக ஏறக்குறைய எல்லா அரசியல் கட்சிகளும் NEP 2020 நிராகரிக்கிற கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் எதிர்கொள்ளிச்சது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் NEP நம்ம நிராகரித்திருக்கிறோம். NEP நிராகரித்த காரணத்தினால் பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் தமிழ்நாடு எலிஜிபிள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை ஏத்துக்கோங்க அப்படின்னு திணிப்பதை நாம எதிர்பார்க்கிறோம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி நம்ம அப்போ சீஃப் செக்ரட்டரி அந்த சிவதாஸ் மீனா
இதுக்கு வந்து நாங்க அதற்கான முயற்சிகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா தகவல் வருது. இல்ல அந்த கடிதமே இருக்கு, தகவல் மட்டும் கிடையாது, அந்த கடிதமே இருக்கு. ஆனா அந்த கடிதத்தை முழுமையா படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரியும். பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா, அது வேணும்னா, அதுக்கான நிதி வேணும்னா நீங்க NEP ஏத்துக்கங்க, இது ஒரு லேயர். பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை நிராகரித்த காரணத்தினாலேயே கல்வித்துறைக்கு வழங்கப்பட்டு வருகிற இதர நிதிகளையும் நாங்க நிறுத்துவோம். இப்போ உதாரணமா ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் SSAன்னு ஒண்ணு இருக்கு, அந்த கல்வி திட்டத்திலேருந்து வரக்கூடிய நிதியையும் நாங்கள் நிறுத்துவோம். அந்த நிதி வேணும்னா நீங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏத்துக்கங்க, பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏத்துக்கணும்னா நீங்க NEP ஏத்துக்கணும் அப்படின்னு மறைமுகமாக மிரட்டல் விடுக்கப்பட்ட போது அரசு சார்பில் என்ன கடிதம் எழுதப்பட்டது அப்படின்னா, அந்த SSA ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்க, இதை நாங்க கையெழுத்து போடுவதற்கு அந்த மனநிலையில இருக்கிறோம், அதற்காக ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறோம், அதுல இருக்கும் ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறோம், அது சொல்லுகிற ஆலோசனைப்படி நாங்க கையொப்பமிடுவோம்ங்கிறது தான் அந்த கமிட்டிக்கான ரிப்போர்ட். அந்த கமிட்டிக்கான ரிப்போர்ட் அதன் பிறகு வந்த பிறகு ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சருக்கும் பிரதமருக்கும் முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது, நாங்கள் சில திருத்தங்களை முன்மொழிய இருக்கிறோம், அதனால இப்போதைக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்போ பிஎம்ஸ்டியை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில தான். கமிட்டி வந்து அதை முழுமையா ஏற்றுக்கொள்ள சொல்லல. அந்த பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடத்துல வந்து அந்த ஒன்றும் இல்லை, அந்த கண்டிஷன் NEP வந்து நீங்க முழுமையா ஏத்துக்கணுங்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துட்டா பிஎம்ஸ்டி அலோவ் பண்றதுல என்ன பிரச்சனை நமக்கு? NEP ஏத்துக்கிட்டாதான் பிஎம்ஸ்டி பள்ளிகள் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு முன் வருமானால் இந்த பள்ளிக்கூடங்களை புதிய கல்விக் கொள்கையோட ஒரு நீட்சியா தான் அவங்க பிஎம்ஸ்டியை கொண்டு இன்னும் சொல்ல போனா அந்த பிஎம்ஸ்டி பள்ளிகள் அப்படிங்கிறதே ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன். இதுக்கு முன்பு புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு நிராகரிப்பது அப்படிங்கிறது இது முதல் முறை அல்ல. நீங்க 60களில் போடப்பட்ட கோத்தாரி கல்வி கமிஷனா இருக்கட்டும், 50களில் போடப்பட்ட ஏழ்மொழியார் கல்வி கமிஷனா இருக்கட்டும், ராஜீவ்காந்தி காலத்துல வந்த புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், இந்த மாதிரி தமிழ்நாடு இந்திய அளவில் உருவாகி வந்த எந்த கல்விக் கொள்கையையும் முழுதாக ஏற்றுக்கொண்டது கிடையாது. அது எல்லா காலகட்டங்கள்லயும் அந்த மனநிலையில தான் இருந்திருக்கிறோம். ஏன்னா இது ஸ்டேட்டினுடைய ரைட்டு அப்படிங்கிறதுல நாம தெளிவா இருந்திருக்கிறோம். இந்த எல்லா கல்விக் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்ட மாநிலங்களை விட தமிழ்நாடு கல்வியில் ஆகச்சிறந்த இடத்துல இருக்கு. அதுக்கு ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்களே சாட்சி. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க ஏலம் கல்விக் கொள்கையை நிராகரித்த போது மிரட்டப்படலை, கோத்தாரி கல்வி கமிட்டி நிராகரித்த போது மிரட்டப்படலை, அதே போல ராஜீவ்காந்தியினுடைய புதிய கல்விக் கொள்கையை நிராகரித்த போது நவோதயா பள்ளிகள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அது நீங்க நிராகரிக்கிறீங்கன்னா நவோதய பள்ளிகள் இல்லைன்னாங்க, எங்களுக்கு நவோதய பள்ளிகள் வேணாங்கிற முடிவுல நம்ம இருந்தோம். அதை தாண்டி வேற எந்த மிரட்டலும் கிடையாது. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் நிதியை நிறுத்துவோம்னு மிரட்டுறாங்க. இது வந்து கழுத்தில் கத்தி வைக்கிற வேலை. இதற்கு முன்பு தமிழ்நாடு என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்ததோ அதே ஸ்டாண்டர்ட் தான் இன்னைக்கும் எடுத்து. ஆனால் அன்றைக்கு மிரட்டல் கிடையாது, இன்னைக்கு வந்து கழுத்தை நெருக்கக்கூடிய மிரட்டலை இவர்கள் விடுபட்டு. ஆனா மத்திய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய விளக்கம் வந்து ஆரம்பத்துல வந்து அவங்க அதுக்கு இசைவு தெரிவிக்க மாதிரி வந்தாங்க, ஆனா லாஸ்ட்ல வந்து அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் சொல்றோம்ல, இது குறித்து நாங்க பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸ்ல எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நீங்க என்ன பள்ளிக்கூடம் வேணாலும் திறக்குங்க, ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய இருமொழி கொள்கையும் தமிழ்நாடு அரசினுடைய இன்க்ளூசிவான எஜுகேஷன் சிஸ்டத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த பள்ளிக்கூடம் இருக்கணும். அப்ப அதுக்கு வந்து NEP நீங்க ஏத்துக்கணுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நீக்கணும். அதை தான் அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படிங்கறத நாங்க தெளிவாக தான் சொல்லியிருக்கிறோம். அந்த கமிட்டி சொல்வதன் அடிப்படையில தான் கையெழுத்து போடுவோம்னு தான் சொல்லியிருக்கோம். நாங்க ரெடியா இருக்கிறோம், ஆனா அந்த கமிட்டி சொல்லணும். அது இருக்கட்டும், நீங்க முதல்ல இந்த SSA ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அப்பவும் பிஎம்ஸ்டிக்கு ஃபண்ட் கேட்கல. ஓகே, ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்க SSA ஏற்கனவே இது which is relevant, ஒண்ணுமே சம்பந்தம் இல்லாதது. நீங்க பிஎம்ஸ்டிங்கிறது எப்போ கொண்டு வரீங்க? 2022ல கேபினெட் அப்ரூவ் பண்றீங்க. SSA எப்போ கொண்டு வந்தீங்க? 2018ல கேபினெட் அப்ரூவ் பண்ணீங்க. இன்னும் சொல்ல போனா சர்வசிக்ஷா அபியானுங்கிறது நம்ம ஊர்கள்ல எல்லா குக்கிராமங்கள்லயும் சின்ன சின்ன சிற்றூர்கள்லயும் ஒரு பென்சில், சிவப்பு கலர் பென்சில்ல ஒரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் உட்காந்துட்டு அனைவருக்கும் கல்வி இயக்கம்னு ஊருக்கு ஊரு நம்ம விளம்பரப்படுத்தின ஒரு கல்வி திட்டம். அது 2000லிருந்து நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய, எஃபெக்டிவா என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டம். அதோட சேர்த்து டீச்சர் எஜுகேஷன், அப்புறம் அந்த ராஷ்டிரிய மத்மிக்னு ஒரு ஸ்கீம், இந்த மூணுத்தையும் சேர்த்து இவங்க வந்து இன்டகிரேட்டடா ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அப்படின்னு இந்த சமரசிக்ஷா அபியான்னு கொண்டு வந்தாங்க. அதை 2018லே கேபினெட் அப்ரூவ் பண்ணது. 2020ல தான் புதிய கல்விக் கொள்கை வருது, 2022ல தான் பிஎம்ஸ்டி வருது. ஆனா 2018ல இருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நான் உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த அடிப்படையில் நியாயமாகும்? இன்னொன்னு, நீங்க பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸ் ஏதாவது எஃபெக்டிவான ஒரு விஷயமானு கேட்டா அதுவும் இல்லை.
ஏன்னா நீங்க நவோதயா பள்ளிக்கூடங்கள் வந்து புதிய பள்ளிக்கூடங்கள், ஃபவுண்டேஷன்ல இருந்து டீச்சர்ல இருந்து அத்தனையும் புதுசா கொடுத்தாங்க. கேந்திர வித்யாலயா புதிய பள்ளிக்கூடங்கள் முழுமையா புதுசா உருவாக்குனாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய இந்த பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடங்கள் புதிய பள்ளிக்கூடங்கள் கிடையாது. அது இங்க இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூலையும் இங்க இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயும் நவோதயா வித்யாலயாவையும் எடுத்துக்கிட்டு பிஎம்ஸ்டி கேந்திர வித்யாலயா நிறைய கிரைட்டீரியா வைக்கிறாங்களா அதுக்கு? இல்ல, அதான் பேர் மாத்துறது, வேற ஒண்ணும் கிடையாது. இருக்கக்கூடிய பள்ளிகளை அடாப்ட் பண்ணிக்கிறது, புதிய பள்ளிகளை உருவாக்குவது அல்ல. இட்ஸ் ஜஸ்ட் அடாப்ஷன். இந்த அடாப்ஷனுக்கு பேர் அவங்க வச்சுப்பாங்க பிஎம்ஸ்டி அப்படின்ட்டு. சரி, ஃபண்டை வந்து அவங்க கொடுக்குறாங்களான்னு கேட்டா 60% தான் அவங்க பணம். 27,000 கோடியில 15-16,000 கோடி தான் அவங்களுடைய பணம். மிச்சம் 40% மாநில அரசு கொடுக்கணும். ஆனா பேர் வந்து பிஎம்ஸ்டி இல்லையா? அடுத்ததுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கைக்கான லேப் அவங்களே அப்படிதான் டிஃபைன் பண்றாங்க. அதை புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி இந்த கல்விக் கொள்கை சிறந்த கல்விக் கொள்கை தான் அப்படிங்கிறதை நிரூபிப்பதற்கான ஒரு ஒரு லேப் இது அப்படிங்கிற அந்த வகையில தான் அது வடிவமைக்கப்படுது. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு பள்ளிக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அந்த 2 கோடி ரூபாய்னால அந்த பள்ளி எஃபெக்டிவ் அவுட்கம் கொடுக்குதா, இல்ல புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு எஃபெக்டிவ் அவுட்கம் வருதா? சாதாரண ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு அதே 2 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க புதிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஸ்டேட்டோடைய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அப்ப இந்த அவுட்கம் வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பணம் தான் அந்த அவுட்கமை கொண்டு வர போகுது. மற்றபடி நீங்க கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய எலிமெண்ட்ஸ் அந்த அவுட்கமை கொடுக்க போறது கிடையாது. இது ஒண்ணு. இதுல இன்னொன்னு, அவங்க சொல்றாங்கல்ல என்னென்ன இலக்குகள்னு, அதாவது ஜெண்டர் பயாஸ் இருக்கக்கூடாது, அக்சசபிளா இருக்கணும் பள்ளிக்கூடங்கள், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வெல்கமிங்கா இருக்கணும், இப்படின்னு சில இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்க. இது எல்லா இலக்குகளையும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து தொடக்க பள்ளிகளும் அனைத்து நடுநிலை உயர்நிலை பள்ளிகளும் ஏற்கனவே அந்த மாடல்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இதுல ஒன்றும் புதுசா கொண்டு வந்து இது பண்ண போறது கிடையாது. மற்றபடி இது கல்வி திட்டத்தை, தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை நிறுத்தணுங்கிறதுக்கான ஒரு மறைமுக முயற்சியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆனா மத்திய அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு, இது விஷயத்துல அரசியல் செய்யாதீங்க, இது எல்லா மாணவர்களும் பயன்பெறணும் அப்படின்னு அவங்க ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே மாநில அரசு மீது. அது அரசியல் செய்யறது யாருங்கிறது தான் நம்முடைய கேள்வி. தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை நிராகரிக்குது. நான் முன்பே சொல்லிட்டேன், அது திமுகவின் கொள்கை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டின் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையை நாம் நிராகரிக்கிறோம். இப்ப இந்த கல்விக் கொள்கையை ஏத்துக்காத காரணத்தினால் உங்களுக்கு நிதி இல்லை அப்படின்னு மோடி அரசு சொல்லுது. கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டிற்கு நிதி இல்லைன்னா அதே தமிழ்நாட்டிடமிருந்து எஜுகேஷன் செஸ்ன்னு அவன் வசூலிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வருவாங்களா? இந்த மாநிலம் தான் கல்விக் கொள்கை நிராகரிச்சிருச்சுல, நிராகரிக்கிறதுனால நீங்க நிதி கொடுக்க மாட்டீங்க, அப்ப ஏன் வரி மட்டும் வசூலிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நோக்கி நம்ம நகர வேண்டியது. மற்ற 32 மாநிலங்கள் இதுக்கெல்லாம் இசைவு தெரிவிக்கிறாங்க. இவங்க தான் ஒரு 7 மாநிலங்கள் தான் முரண்டு பிடிக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால், கேரளா, இது மாதிரியான மாநிலங்கள் தான் இதுக்கு. இந்திய எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்க. முதல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்ல வந்த போது எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்க, தமிழ்நாடு மட்டும்தான் நிராகரித்தது. ஹிந்திக்கு எதிராக தமிழ்நாடு மட்டும்தான் போராடியது. புதிய நவோதயா பள்ளிகள் வந்த போது தமிழ்நாடு மட்டும்தான் போராடியது. இந்த மாதிரி எல்லா வகையான ஒன்றிய அரசினுடைய அதிகார திணிப்புக்கு எதிராகவும் தமிழ்நாடு மட்டும்தான் போராடி இருக்கிறது. அதனால வீணா போயிட்டோமா என்ன? நவோதயா பள்ளிகள் மாவட்டத்துக்கு 80க்கும் மேற்பட்ட நவோதயா பள்ளிகள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை விட 10-20 மடங்கு அதிகமான கல்வி அவுட்கம் தமிழ்நாட்டில இருந்து கொடுக்குறோமா இல்லையா? குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு உலகத்திலேயே யுஎஸ்ல வந்து எஜுகேஷன் உயர்கல்விக்கான விசா வைத்திருக்கக்கூடியவர்கள்ல அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து போனவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி வரம் வருது இல்ல. இன்னைக்கு இந்திய அளவுல இருக்கக்கூடிய டாப் ரேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 30% தமிழ்நாட்டில தான் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறோம்ல. இவங்க ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட எல்லா திணிப்புகளையும் அக்செப்ட் பண்ணிட்ட மாநிலங்களால இது கொடுக்க முடியலையே. எதிர்த்து நின்ன தமிழ்நாட்டில் ஆல்ரெடி தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னதா இருக்கும், மற்ற மாநிலங்களுக்கு நம்ம முன்னுதாரணமா இருக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இன்னும் கூட கல்வியை வந்து உலகமயமாக்கணும் அப்படின்னு மத்திய அரசு ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப அதை நம்ம ஏத்துக்கணும்ல. நீங்க இது உலகமயம் ஆக்கலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இது இன்னும் பின்னோக்கி இழுக்குங்கிறது தான் குற்றச்சாட்டு. நீங்க அடிப்படையில 3 விஷயத்த பாருங்க. இவங்க டார்கெட்னு என்ன சொல்றாங்க? ஜிஆர் புதிய கல்விக் கொள்கையினுடைய இலக்கு 2 இலக்கு தான், அல்டிமேட் இலக்கு 2. அதுல பல்வேறு சிறு சிறு இலக்குகள் இருக்கின்றன. ஒண்ணு வந்து 2035ஆம் ஆண்டு வாக்கில் ஜிஆர், அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 50% அப்படிங்கறத அடைவோம்னு அவங்க சொல்றாங்க. தமிழ்நாடு ஏற்கனவே 50% அடைந்து விட்டது. இப்ப போஸ்ட் கோவிட் 1% டிக்ளைன் இருக்கு, அதை திருப்பி
ரிட்ரைவ் ஆயிட்டு இருக்கோம். 50% நம்ம அடைஞ்சிட்டோம். இந்திய அளவில் அது 25% 27% தான் இருக்கு. ஒன்னா நீங்க சொன்ன இலக்கை நாங்கள் அடைஞ்சிட்டோமா? அதே போல டீச்சர்ஸ் பீப்புள் ரேஷியோ எல்லா இடங்கள்லையும் ஒரு ஆசிரியருக்கு 30 மாணவர்கள், சில பர்டிகுலரான கவனம் செலுத்த வேண்டிய இடங்கள்ல 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னா அது இலக்கு நிர்ணயிக்குது. எப்போ 2035. தமிழ்நாட்டில் 2021-22 UDISC டேட்டா படி பிரைமரி எஜுகேஷன்ல 19 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், உயர்கல்வியில ஹையர் செகண்டரியில 12 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். இது தமிழ்நாடு ஏற்கனவே அட்டைன் பண்ணிருக்கு. நீங்க இலக்குகளா சொல்லியிருக்கீங்கல்ல, அதை விடவும் ரெட்டிப்பான இலக்குகளை நாங்கள் அடைந்து முடிச்சிட்டோம். அப்ப இந்த மாடலை நீங்க ஸ்டடி பண்ணிருக்கீங்களா? அதுதான் கேள்வி. புதிய கல்விக் கொள்கையில 3 கமிட்டி போடுறாங்க. ஒன்னு டிராஃப்ட் கமிட்டி, அடுத்தது ரிவ்யூ கமிட்டி, மூணாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ்ட கருத்து கேட்கறாங்க. ஒரு 200-300 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ட கருத்து கேட்கறாங்க. இந்த 3லையும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கோ அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்களுக்கோ தமிழ்நாடு கல்வி திட்டத்தில் பணியாற்றியவர், அவர் வேற மாநிலத்தை சேர்ந்தவராக கூட இருக்கட்டும், அவர் இந்த கல்வி திட்டத்தில் பணியாற்றிய ஒரு IAS ஆஃபீஸரா இருக்கலாம், இல்லை ஒரு டைரக்டரா இருக்கலாம், யாரோ ஒருவர், அவர்களுக்கோ குறிப்பிடத்தகுந்த அளவுக்கான பிரதிநிதித்துவமே கிடையாது. டிராஃப்ட் கமிட்டியில கிடையாது, பியர் ரிவ்யூ கமிட்டியில கிடையாது, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கிடையாது, டெல்லியிலையும் ஹைதராபாத்லையும் பெங்களூருக்கும் கொடுத்த முக்கியத்துவம் சென்னை கிடையாது. நீங்க கருத்து கேட்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லா இவங்க என்ன டார்கெட் சொன்னாங்களோ அதை நிறைவேற்றிய ஒரு மாநிலத்தை அதை படிச்சே பார்க்காம உருவாக்கப்பட்ட ஒரு கல்விக் கொள்கை இந்த கல்விக் கொள்கை. இதனாலதான் நிராகரிக்கிறோமானா இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை இப்ப நான் அந்த 50% டீச்சர் இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் எப்படி அட்டைன் பண்ணோம்? இன்க்ளூசிவ். நீ படிக்கல, உனக்கு தெரியுது தெரியல, வா பள்ளிக்கூடத்துல வந்து உட்காரு அப்படின்னு எல்லாரையும் முதல்ல உள்ள இழுத்துட்டு வந்தோம், இன்க்ளூசிவா கொண்டு வந்தோம். நீங்க என்ன சொல்றீங்க, 5ஆம் வகுப்புல ஒரு பப்ளிக், 8ஆம் வகுப்புல ஒரு பப்ளிக், 10ஆம் வகுப்புல ஒரு பப்ளிக், 12ஆம் வகுப்புல ஒரு பப்ளிக், வெளில தள்ளுறதுக்கான எக்ஸ்க்ளூஷனா மாத்திட்டு இருக்கீங்க. அதுதான் புதிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை. இப்போ இதை வச்சுட்டு எப்படி ஜிஆர் அட்டைன் பண்ண முடியும்? அடுத்தது என்ன சொல்றீங்க, டீசென்ட்ரலைசேஷன் தான் தமிழ்நாட்டினுடைய மாடல். உதாரணத்துக்கு ஒரு ஊராட்சிலையும் ஒரு பள்ளி இருக்கணும். ஆசிரியர் போட முடியல, பரவாயில்ல, ஓராசிரியர் பள்ளியாவது நடத்து, நம்ம அப்புறம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இலக்கோட நாம வந்து அருகமை பள்ளிகளை உருவாக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க, ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் உருவாக்குவேன், 10 ஊராட்சிக்கு ஒரு பள்ளிக்கூடம், 20 ஊராட்சிக்கு ஒரு பள்ளிக்கூடம், அந்த குழந்தை அங்க போறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி கொடுப்பேன், ஓராசிரியர் பள்ளியெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவேன், ஈராசிரியர் பள்ளியெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸை கணக்கு காட்டி சென்ட்ரலைசேஷனை ஊக்குப்படுத்துறாங்க. தமிழ்நாடு டீசென்ட்ரலைஸ்டு மாடல்ல தான் வின் பண்ணுச்சு. ஒன்றும் இல்லை, பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், நீங்க ஸ்டுடியோ வச்சிருக்கக்கூடிய இதே தொகுதியில மாடல் பள்ளி சாலைன்னு ஒன்று இருக்கு, 1000 விளக்கு மெட்ரோக்கு பக்கத்துல. அங்க வந்து தசைத்திறன் குறைபாடுடைய மாணவர்களுக்குன்னு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த குழந்தைங்க அதிகபட்சம் 20 வயசு வரைக்கும் வாழ்வாங்க, அதுக்கு மேல வாழ மாட்டாங்க. அந்த குழந்தைகளுக்குன்னு நாம ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலை மாநகராட்சி வச்சிருக்கு. 2 டீச்சர்ஸ் தான். அந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் 15 பேர் தான், 15 பேர் தான் இருக்கிறாங்க, 2 டீச்சர். இவங்க சொல்றபடி அருகமை பள்ளிகள் எல்லாம் இது பண்ணி சென்ட்ரலைஸ்டு ஸ்கூலா மாத்தணும் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடணும். அந்த குழந்தைங்களுக்கு லிப்டோட மாநகராட்சி பஸ் அனுப்புது. திருவொற்றியூர்ல இருந்து, இங்க இருந்து திருவான்மியூர்ல இருந்தெல்லாம் குழந்தைங்களை போய் பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு வந்து மாடல் ஸ்கூல்ல உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க, இந்த ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்க. அப்ப அந்த பள்ளிக்கூடத்தை மூடணுங்கிறது உங்க டார்கெட். எங்க டார்கெட் அதுக்கு ஒத்துக்க முடியாது. இப்ப அந்த ஸ்கீம்ல பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சர் கொடுக்க ஒரு விளக்கத்துல இருந்து அந்த கேள்வி நான் கேட்கிறேன். இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றதுல ஒரு மாற்றம் இருக்கு. நீங்க வந்து ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, 3வது மொழி மாணவர்களுக்கு எந்த மொழி விருப்பமா இருக்கோ அந்த மொழியை இது பண்ணட்டும், சேம் டைம் தாய்மொழி கல்வியை வளர்க்கறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களே, அது உங்களுக்கு நம்பிக்கை தெரியலையா? அது நம்பிக்கைலாம் செயல்பாட்டுல இருக்கணும்ல. புதிய கல்விக் கொள்கை 2020 டிராஃப்ட் வருது, ஃபைனல் ரிப்போர்ட் வருது, அதுக்கு முன்னாடி டிராஃப்ட் வருது. புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற நோக்கத்திற்காக பட்ஜெட்ல ஒரு சிறப்பு நிதியை கொடுக்குறாங்க. அதுல டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு நிதி இருக்கு. நிர்மலா சீதாராமன் வாசிச்ச பட்ஜெட் 2020 பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும், 19 கூட இருக்கும். அதுல புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் நோக்கில் இந்திய ஆசிரியர்களை நாடு முழுக்க நியமிக்க 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ் ஆசிரியர்களோ நியமிக்க ஏதாவது ஒதுக்கி இருக்காங்களான்னு பார்த்தா 0. அடுத்தது ரொம்ப சிம்பிள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிகள் எல்லாம் எடுத்துப்போம். 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு RTI போட்டு கேட்குறோம். அதில் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஹிந்தி ஆசிரியர்கள் 109 பேர் இருக்கிறாங்க, சமஸ்கிருத ஆசிரியர்கள் 53 பேர் இருக்கிறாங்க கேந்திர வித்யாலயா பள்ளிகளில், தமிழ் ஆசிரியர்கள்
0. எண்ணிக்கையில் ஒருத்தர் கூட கிடையாது. கட்டாயமா அந்த மொழி அப்படின்னு கேட்டா 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை ஹிந்தி கட்டாயம், சமஸ்கிருதம் கட்டாயம். நீங்க ஹிந்தி கட்டாயம்னா கூட அது ஒரு சென்ட்ரல் சிலபஸ்ல நடக்கிற ஸ்கூல் அப்படி இப்படின்னு நியாயம் சொல்லலாம். சமஸ்கிருதம் கட்டாயம், ஆனால் தமிழ் கட்டாயம் கிடையாது. அப்போ நீங்க நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலையேன்னு கேட்கிறேன் முதல்ல. இன்னொன்னு, இப்போ ஒரு குழந்தை இருக்கு, ஏன் சாய்ஸ் தான். இப்போ என் குழந்தையோ போயிட்டு நான் வந்து உருது படிக்கணும், இல்லை தெலுங்கு படிக்கணும், பிரெஞ்சு படிக்கணும்னு கேட்குது. நீங்க முன்னாடி இந்திய லாங்குவேஜ் தானே, தேர்டு இந்தியன் லாங்குவேஜ் தானே, அப்போ வந்து போஜ்புரி படிக்கணும், ராஜஸ்தானி படிக்கணும் அப்படின்னு கேட்குது. அந்த டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி கொடுத்துருவீங்களா? அதுக்கான நிதி யார் கொடுக்க போறா? புதிய கல்விக் கொள்கையை முதல்ல ஒன்றிய அரசு அமல்படுத்த முன் வரணுங்கிறேன். அவங்க அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும். உதாரணத்துக்கு செயலாக்கம் பண்றதுலயே ஒரு பெரிய சிரமம் மத்திய அரசுக்கே இருக்குன்றீங்களா? பண்றது இல்லைங்கிறேன். அதாவது எதெல்லாம் மாநில அரசுக்கு பேர்டனோ அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறாங்க. மறுபக்கம் இவங்களுக்கான கடமைகள்னு இருக்குல்ல, அதெல்லாம் பண்றது இல்லை. உதாரணத்துக்கு தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு ஆகச்சிறந்த விஷயம் அப்படின்னா நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டோம்னா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில 6% கல்விக்கான நிதியாக நாங்கள் ஒதுக்குவோம் அப்படிங்கிறது அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். இதை இந்த ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியும் பழைய கல்வி கமிட்டியும் இதே அளவு தான் சொல்லி இருக்கிறது. பாஜக 2014ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து 6% ஆஃப் ஜிடிபி அதை கொடுப்போம். இப்ப 6% ஆஃப் பட்ஜெட் கூட கொடுக்க மாட்டாங்க, ஜிடிபியோட பட்ஜெட் கம்மியா இருக்கும், அதுல கூட 6% கொடுக்க மாட்டாங்கன்னு குற்றம் குறை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. என்இபியில் 6% ஒதுக்குங்கன்னு சொல்றாங்க. என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஊரு பூரா போய் கத்தக்கூடிய ஒன்றிய அரசு முதல்ல அந்த 6% கொடுக்கணும்ல. 6% கொடுக்கலையே. இந்த பட்ஜெட்ல எவ்வளவு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க? 0.38%. வெறும் 0.38% தான், 0.4% தான் ஜிடிபியில் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா வச்ச இலக்கு 6%. அப்போ உங்களுக்கு எதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா 0.66% யூபிஏ காலத்துல இருந்த நிதி ஒதுக்கீடு ஜிடிபியில 0.66%. இன்னைக்கு அது 0.4% ஆயிடுச்சு. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்பர் வேல்யூல பார்ப்பாங்க. அன்னைக்கு 30,000 கோடி, இன்னைக்கு 3 லட்சம் கோடி அப்படின்னு வேல்யூல பார்ப்பாங்க. வேல்யூல பார்க்க முடியாது. அன்னைக்கு 7-8 லட்சம் கோடி இருந்த வரி வருவாய் இன்னைக்கு 30 லட்சம் கோடி கிட்ட போயிட்டு இருக்கு. அதை நீங்க வேல்யூல பாத்தீங்கன்னா வரி வருவாயோட கம்பேர் பண்ணீங்கன்னா நத்திங் ஆயிடும். இப்ப தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கோங்க, அப்பதான் பிஎம்ஸ்கேலையும் நீங்க எது பண்ண முடியும், உங்களுக்கான நிதியும் நான் தருவேன் அப்படின்னு மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்குது இல்ல, ஒரு செயல்பட விட முடியாம பண்றாங்கல்ல, அதை எதிர்கொள்றதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கு திமுக? இல்ல, அடிப்படையில இது ஒரு அரகன்ஸோட உச்சம். உதாரணத்துக்கு இப்போ பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டு நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்திட்டே போறாங்க. நம்மளுடைய உரிமை என்னன்னா, பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கு என்ன நிதி ஒதுக்குறீங்களோ அதுக்கு இணையான வேற ஒரு பேக்கேஜ் எங்களுக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்டிருக்கோம். அதை கேட்டுருவாங்களோங்கிற அச்சத்திலையோ அல்லது அந்த குரல் எழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன கோட்டுக்கு பக்கத்துல பெரிய கோடு வரைகிறது. அதுதான் இப்போ வந்து எஸ்எஸ்ஏவோட ஃபண்டை நிறுத்தி வச்சிருக்கிறது. இப்போ இந்த எஸ்எஸ்ஏ ஃபண்டு பாத்தீங்கன்னா போன ஆண்டு அவங்க ஒதுக்கீடு செய்த நிதி வந்து 37,500 கோடி, செலவிட்டது 33,000 கோடி. 4,500 கோடி செலவு பண்ணாம அவங்களுடைய கருவூலத்துல அப்படியே இருக்கு. நான் 4,500 கோடியை பூட்டி வச்சிருப்பேன், ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அரகன்ஸோட உச்சம். இந்த திமிருக்கு தான் மக்கள் வந்து உரிய பதிலடியை இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்தாங்க. இது பொலிட்டிக்கலா அடுத்தடுத்து எதிரொலிக்க போகுது. ஆனால் நிர்வாக நடைமுறைப்படி உரிய நடவடிக்கையை நீதிமன்றத்தின் மூலமாகவும் அரசுக்கு உரிய அழுத்தங்கள் கொடுப்பதன் மூலமாகவும் இந்த இதுக்கு முன்னாடி வரைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் திமுக அரசுக்கும் நடந்த மோதல் அப்படின்றது கொள்கை ரீதியான ஒரு மோதலா இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இந்த டிசாஸ்டருக்கான நிதியை தராம இருக்கிறது, இப்ப கல்விக்கான ஒரு இதை தராம இருக்கிற மூலியமா ஒரு நிர்வாகத்தை வந்து நடைபெற விட முடியாம ஒரு வகையில தடுக்குதா மத்திய அரசு? அதாவது அதை எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் ஒன்னொன்னா எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியாவிலேயே வந்து பிரதமரே கவலைப்பட்டார், ஃப்ரீ பஸ் கொடுக்கறதுனால மெட்ரோ பயன்பாடு குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு அடிப்படை ஆதாரமே அற்ற ஒரு சின்ன குழந்தை கூட சிரிக்கக்கூடிய ஒரு பொய்யான கருத்தை வந்து நிலைநாட்டினார். அவர் சொன்னார். ஆனா இந்தியாவிலேயே மோஸ்ட் யூட்டிலைஸ்டு மெட்ரோல வந்து சென்னை மெட்ரோ முக்கியமான மெட்ரோ. அந்த மெட்ரோவுக்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மாநில அரசு சொந்த நிதியை போட்டுட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு. அதே போல வெள்ள பேரிடர் நிவாரணங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியாச்சு, அதிகாரப்பூர்வமா பேசியாச்சு, நீதிமன்றத்துக்கு போன பிறகு சில 100 கோடிகளை ஒதுக்குனீங்க. இப்ப அதே தான் இப்ப கல்வியிலையும் நடக்குது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமானு கேட்டா பல மாநிலங்கள், பாஜக ஆளாத எல்லா மாநிலங்கள்லையும்
இந்த நிலை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இன்னொரு பக்கம் சொல்லலாம் பீகாருக்கு கொடுக்குறாங்க, சந்திரபாபு நாயுடு கொடுக்குறாங்கன்ட்டு. எனக்கு அதுலயுமே கூட சந்தேகங்கள் உண்டு. இவங்க சொல்றது எல்லாம் லாங் டேர்ம் கடன். எய்ம்ஸுக்கு வந்து நாங்க நிதி ஃபண்டு கொடுப்போம்னு தான் சொன்னாங்க. அப்புறம் தான் என்ன சொன்னாங்கன்னா அது வெளிநாட்டு நிதி வரணும், கடன் கொடுக்கணும் அப்படின்னுட்டு. இப்ப சந்திரபாபு நாயுடுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கிற பணம் கூட அது உடனடியா வரக்கூடிய பணம் கிடையாது. நாங்க சர்வதேச நிதி எங்களிடமிருந்து பெற்று தருவோம், ஷூரிட்டி கையெழுத்து போடுறது சார், வேற ஒன்றும் கிடையாது, கேரண்டி கையெழுத்து போடுற வேலையை நாங்க பார்ப்போம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால உண்மையிலேயே இவங்களுக்கு நிதி நிர்வாகம் என்னன்னு தெரியாது, நிதி நிர்வாகத்தை செய்ய தெரியவில்லை அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் வந்து எல்லா இடத்துலயும் பணத்தை புடுங்கி சேர்த்து வச்சுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா இருக்குது. அரசியல் மாநில அரசுகிட்ட இருந்து ஒரு அழுத்தம் இருக்கு இல்லையா? அப்ப கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து சேலரி போகல அப்படின்னு அவங்க விதமான ஒரு ப்ரெஷர் உருவாகுவாங்கல்ல. இதெல்லாம் சமாளிக்க எப்படி? இது வரைக்கும் சமாளிச்சுட்டு தானே இருக்கிறோம், சமாளிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதுக்காகத்தான் வெவ்வேறு ஃபண்ட். இப்போ நம்ம ஸ்கூல் திட்டம்னு ஒன்று மக்கள்கிட்ட போகிறோம், திருப்பி நம்ம ஸ்கூலை என்ஹான்ஸ் பண்ணுவோம், ஸ்கூலை இது பண்ணுவோம் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட போய் நிதி கேட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு போட்டுருக்கோம். பேராசிரியர் திட்டம்ங்கிற பேரில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் வந்து பள்ளிக்கூடங்களில் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னொன்று, இந்த பிஎம்ஸ்டியில் நம்ம பேச மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஊடகங்கள்லாம் பேசும்பொழுது பள்ளிக்கூடங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக தான் இந்த பிஎம்ஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவே ஒரு அடிப்படையில பொய்யான செய்தி. காம்படிஷன் வச்சுதான் பள்ளிக்கூடங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல இருக்க கிரைட்டீரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு கர்நாடகா எடுத்துக்கிட்டாங்க. கர்நாடகா ஒரு 100 பள்ளிக்கூடங்களுக்கு அப்ளை பண்ணுதுன்னா அதுல இருந்து 10 பள்ளிக்கூடங்களை போட்டி வச்சுதான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த போட்டியில என்னென்னலாம் இருக்கணும்னா, அந்த பள்ளிக்கூடங்கள் அக்சசபிளா இருக்கணும், அந்த பள்ளிக்கூடங்கள்ல எலக்ட்ரானிக் அட்டெண்டன்ஸ் இருக்கணும், அந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து ரேம்ப் ஃபெசிலிட்டி இருக்கணும், அந்த பள்ளிக்கூடம் முழுமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கணும், அந்த பள்ளிக்கூடம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கணும், அந்த பள்ளிக்கூடத்துல என்ரோல்மெண்ட் நல்லா இருக்கணும். இது எல்லாம் இருந்தா தான் அந்த பள்ளிக்கூடத்தை காம்படிஷனுக்கே எடுத்துப்பாங்க. இதுல எது பெஸ்டா இருக்கோ அதைத்தான் வந்து பிஎம்சின்னு அவங்க டிக்ளேர் பண்ண போறாங்க. டிக்ளேர் பண்ணி கூடுதலா ஃபண்டு கொடுத்து, நீங்க அந்த என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலும் 2 கோடி ரூபாய் பணம் கொடுக்காமலும் இருந்தா கூட அந்த ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூல் தான். நீங்க செலக்ட் பண்றதே பெஸ்ட் ஸ்கூலை தான் செலக்ட் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது இது என்இபியினுடைய சாதனை அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து ஏற்கனவே சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மீது என்இபிங்கிற லேபிளையும் பிஎம்ஸ்டிங்கிற லேபிளையும் ஒட்டக்கூடிய வேலை தான். அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு தமிழ்நாடு அலோ பண்ணல அப்படிங்கிற கோவத்தோட விளைவு தான் எஸ்எஸ்ஏ ஃபண்டை நான் நிறுத்துவேன் அப்படிங்கிறது. எஸ்எஸ்ஏ ஃபண்ட் என்ன சார், ஏழை குழந்தைங்களை ஆர்டிஇல படிக்க வைக்கிறதுக்கு மாநில அரசு பணம் கட்டணும், ஒன்றிய அரசனுடைய கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்கு, அந்த பணத்தை நிறுத்தி வைக்கிறது. டீச்சர்ஸ்க்கு சம்பளம் போடுறதுல ஒரு குறிப்பிட்ட தொகை எஸ்எஸ்ஏலேருந்து வருது, அந்த ஃபண்டை நிறுத்தி வைக்கிறது. இந்த மாதிரி அடிப்படையான பிரச்சனைகளுக்கான நிதியை நிறுத்தி வைக்கிறது. இது என்னன்னா, அவங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்ட நாங்கள் அனுமதிக்கல, இந்த கல்வித்தரம் கீழே போயிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வு தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால பழிவாங்கல் நடவடிக்கை. வேற இது எப்படி நீதிமன்றம் மூலியமா இதற்கு போய் தீர்வு காண முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? இல்ல, அதற்கு உரிய தீர்வை முதலமைச்சர் எடுப்பார். இப்ப இது இந்தியா கூட்டணியா எப்படி இதை எடுத்துட்டு போக போறீங்க இந்த பிரச்சனையை? இல்ல, தொடர்ந்து சமூக நீதி பிரச்சனையா இருக்கட்டும், நீட் பிரச்சனையா இருக்கட்டும், இதை தனியாக தமிழ்நாடு கத்தி கொண்டிருந்திருக்கிறது. குறிப்பாக திமுக தனியாக தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. அது அப்புறம் வந்து ஒரு தமிழ்நாட்டின் இஷ்யூவா மாறி இருக்கு. அதற்கு பிறகு அந்த கூட்டணி எல்லாம் பேச ஆரம்பிச்சு இப்ப நீட் ஒரு ஆல் இண்டியா இஷ்யூவா மாறி இருக்கு. அந்த மாதிரி இதுக்கான நேரமும் வரும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.